அந்த குடும்பத்தையும் ஏற்று விட்டு போயிருவேன். அதே மாதிரி வந்து வருமானத்தை ஏற்று விட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இன்றைய கோச்சாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது பர்மனெண்ட்டாக பேசும். கூடவே வந்து சனி தசை வந்துருச்சு அப்படின்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சுத்தமாக முடிச்சு அவுத்து விட்டுப்பட்டு அவர்களுக்கு போயிட்டே இருப்பார். 19 வருஷம் மிக கடுமையான ஒரு பாதக பலனை தரக்கூடியவர். ஆனால் கோச்சாரத்தில் வரக்கூடியது அப்படின்றது ஒரு 4.5 மாதம். இப்போ இதே வந்து ஒரு 7 சனி இருக்குன்னு வச்சுக்கோமே கும்பராசிக்கு. இந்த 7 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் ரெட்ரோவேஷனில் வரும்போது அப்படி கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். கொஞ்சம் அப்படியே இது வரைக்கும் வந்து மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே அவங்களுடைய அனைத்து சிரமங்களையும் வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு நபர் வந்து டக்குன்னு அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு சோர்ஸஸ் தான் இப்போ தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 7 சனிலேயே உண்டு. அதே மாதிரி இந்த பாவம் எந்த பாவமோ அந்த பாவத்துக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து 10 கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவரை 9 10 கூடியவர் அந்த ரிஷபராசிக்கு. இருந்தாலும் இந்த 9 10 கூடிய கிரகம் அப்படின்றது ஒரே கிரகமாக இருக்கும்போது யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 10ஆம் இடத்துக்கு சனி, 10ஆம் இடத்தை